தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால வேளையில் உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் என்னோட கூட தேவ வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோமா? ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனத்தில், ஆபிரகாமே பயப்படாது, நான் உனக்கு கிடையமா இருப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறத பார்க்கிறோம். அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை சமீபத்திலும் தூரத்தில் கவனிக்கிற உங்களுக்கு இந்த காலவெளியில் கற்று சொல்லுகிறார், பயப்படாது. இன்றைக்கி பலருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயம். எதுக்கு பயம்னா, அன்பான தேவ ஜனமே, நாளைய தினத்தை குறித்து, நாளைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்கும், அன்பான தேவ ஜனமே, நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்ம பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இப்படி பலவிதமாக நம்மளே என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறோம். நடக்காததுக்கு முன்னாலேயே நடந்தது போல் நம்ம கற்பனை பண்ணி நினச்சி பயப்பட ஆரம்பிச்சிடுறோம். அன்பான சகோதரனே, சகோதரியே, பயம் பாருங்கள், தேவனால் வருகிறது அல்ல, பயம் பிசாசுனால் வருகிறது. ஏன்னா அவன் தான் பயத்தை கொண்டு என்ன பண்ணுவாங்க, மிரட்டுவான். சில நேரங்களில் நீங்கள் அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த அம்மாமாருங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, பிள்ளைங்க சாப்பிட்லன்னா பூச்சிக்காரை பிடிச்சின்னு போயிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கிள் பிடிச்சின்னு போயிடுவார், பயன்படுத்துவாங்க. அந்த பிள்ளைங்க அவங்கள பார்த்த உடனே என்ன பண்ணுன்னா வேக வேகமாக சாப்பிட்றோம். அதே போல் தான் நம்மளை கூட பிசாசு என்ன பண்ணுவான்னா, நீ தேவனை நம்புறது விருதா, நீ தேவனை தேடுறது விருதா, நீ இவ்வளோ தேடி உன் பிரச்சனை மாறலையே, உன் கஷ்டம் மாறலையே, உனக்கு அற்புதம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி அவன் கலைகளை விதைக்க ஆரம்பித்த உடனே நம்மளும் அவனுடைய வலையில் சிக்கி, தந்திரத்தில் சிக்கி, நம்மளும் என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம், கவலைப்பட ஆரம்பிச்சிடறோம், வருத்தப்பட ஆரம்பிச்சிடறோம், பயப்பட ஆரம்பிக்கிறோம். அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆனால் இந்த காலையில் கற்று சொல்கிறார், நீ பயப்படாத. ஏன் பயப்படாதன்னா, நீங்கள் என்னோடு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28-29 வாசிச்சு பாருங்க. அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, சரீரத்தை கொள்றவனுக்கு பயப்படாத, சரீரத்தையும் ஆத்மத்தை கொன்று நரகத்தில் போடுறவருக்கு பயப்படுன்னு சொல்கிறார். சரீரத்தை கொள்றவனுக்கு பயப்படாதேன்னு சொல்கிறார். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் உனக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதுலேயே நீங்கள் தேவ மகிமைக்காக 30-31 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிச்சுப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தலையில் இருக்கிற எல்லா முடியும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா, எண்ணி வைத்திருக்கிறாராம். அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்று கூட கீழே விழாது. அப்போ நம்ம ஏன் பயப்படணும்? அன்பான தேவச்சனமே, ஆகையால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். நம்ம வாழ்க்கை அவருடைய கையில் கொடுத்துட்டோன்னா, அன்பான தேவச்சனமே, நம்முடைய இகழ்காலமோ நிகழ்காலமோ வருங்காலமோ எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆகையால் தான் சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 4-5 சொல்லுது, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாக இரு, அவரே மன விருப்பத்தின்படி செய்வார். நம்ம அவரை சார்ந்து கொண்டா கண்டிப்பாக நான் சொல்லுவேன், தேவன் நம்மளை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஆகையால் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க. அன்பான தேவச்சனமே, ஆண்டவர் பாருங்க, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிச்சு பாருங்கள். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாது, என் நீதியின் வலதுகாரம் உன்னை தாங்கும்னு சொல்லி. அப்போ அவர் நம்மளை தன்னுடைய கரத்தினால் நம்மை தாங்கும் போது நம்ம ஏன் பயப்படணும்? அன்பான தேவச்சனமே, என கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிச்சு பாருங்கள். நம்ம ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்திருக்குது. ஆகையால் அங்கே இருக்கிறதுனால ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் அவர் கையில் இருக்குதுங்க. அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. ஆகையால் பயப்படாதீங்க. இந்த 2025ஆம் வருஷத்தில் கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். நீங்கள் பிசாசுக்கு தலைவலியாக மாறணும், அவன் உங்களை பார்த்தா பயப்படணும். நீங்கள் அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவனுக்கு பயந்துட்டு இருக்கிறீங்க. வேதம் சொல்லுது, நீங்கள் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6-7-8 வசனம் வாசித்து பாருங்கள். தேவனுக்கு சமீபமாக வாங்க, சாத்தான் எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடுவான். அவன் ஓடணும், நீங்கள் ஓடக்கூடாது. அவனுக்கு நீங்கள் பயப்படக்கூடாது, அவன் உங்களை பார்த்து பயப்படணும். ஏன்னா
பயப்படுகிறவர்களை கொண்டு கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் வாசிச்சு பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், பயப்படுறவங்கெல்லாம் போங்கன்னு 10,000 பேர் போயிடுறாங்க. அன்பான சகோதர சகோதரியே, கூட்டத்தோடு கூட்டமாக 32,000 பேர் வராங்க. பயப்படுறவங்கெல்லாம் போங்கன்னு 10,000 பேர் போடுறாங்க. அப்போ 10,000 பேரும் பயத்தோடு தான் இருந்தாங்க. ஆண்டவர் பயப்படுறவங்களை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா பயம் என்னங்க தேவனால் உண்டாகிறது இல்லை. பயத்தின் ஆவியை தேவன் கொடுக்கறது இல்லை. ஏன்னா 1 தீமோத்தேயு 1:7 வாசிச்சு பாருங்க. அன்பு தேவன் பயத்தின் ஆவியை கொடுக்காம அன்பும் தெளிந்த புத்தியின் ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. ஸோ ஆகையால் இந்த 2025ஆம் வருஷத்தில் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீங்க. ஏன்னா பயப்பட்டவங்க வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 21:8 வாசி பாருங்க. பயப்படுகிறவங்க 2ஆம் மரணமாகிய அக்னி கந்தக கடலில் தள்ளப்படுவாங்கன்னு சொல்லி. தேவன் நம்மளை உலகத்தில் அந்த வேறு பிரித்தது, அவர் ரத்தத்தை சிந்தினது, ரத்தத்தினால் நம்மளை கழுவினது, தேவ பிள்ளைகளாக நம்மளை மாற்றினது நம்ம நரகத்துக்கு போகிறதுக்காக அல்ல. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவ மகிமைக்காக. நீங்கள் யோவான் 20ஆம் அதிகாரம் 19-20 வசனம் வாசிச்சு பாருங்க. அவர் உயிரோடு எழுந்து முதல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதுன்னு சொன்னார் சிஷ்யர்களுக்கு. இப்போ பயப்படாதுன்னு ஆண்டு சொல்லும்போது நம்ம பயப்படக்கூடாது. பல வார்த்தைகள் ஆண்டு சொன்னார். அதில் ஒரு வார்த்தை பயப்படாது, உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும்னு சொன்னார். அப்போ தேவன் நம்மளை பயப்படுத்துகிறவர் அல்ல, நம்மளை தைரியப்படுத்துகிற ஆண்டவர். ஆகையால் தான் கிதியோனை பார்த்த ஆண்டவர் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14 சொன்ன, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, அனுப்புகிறவன் நான் உன்னோடு இருக்கிறேன். தேவன் நம்மோடு இருந்தால் நம்ம எங்கே பயப்பட்டோம்? ஏன்னா நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவருங்க. ஸோ ஆகையால் இந்த காலவெளியில் தைரியமாக விசுவாசத்தோடு தேவன் என்னோடு இருக்கிறாருன்னு முன்னாடி கடந்து போங்க. இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாவற்றையும் தேவன் வெற்றிகரமாக ஆசீர்வாதமாக மாற்றுவார். தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலவெளியில் தகப்பனே எங்களோடு பயப்படாதே என்று சொல்லி நீர் பேசின நம்முடைய அன்பான வார்த்தைக்காக நன்றி. எங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்காம அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தந்ததுக்காக நன்றி. தேவரீர் இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே இந்த நாளில் ஒப்பு கொடுத்த எல்லா தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்து, வருங்காலங்களை குறித்து, அன்று திருமண வாழ்க்கையை குறித்து, பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து, பொருளாதார வாழ்க்கையை குறித்து, அன்று வீடு வாசலை குறித்து, அன்று பயந்து கலங்கி அன்றே தேவரீர் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஒரு விசை கூட ஆண்டவரே இந்த காலையில் நீங்கள் அவளை தொட்டு அவளுடைய எல்லா சிறையிருப்பை மாற்றி பயத்தின் ஆவியை நீக்கி அன்று அன்பும் பலனுள்ள ஆவியை தேவன் தந்து இவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக, தேவனுக்கு மகிமையாக, உம்முடைய நாம மகிமைக்காக ஜீவிக்க தேவன் உதவி செய்யும். இவ்வளோ பேராக பங்காக வகை வகையாக தொட்டு ஆசீர்வதியும். அவளோட குறைகளெல்லாம் நிறைவாக்கும். அவளை எதிர்பார்க்கிற நன்மையை கட்டளையிடும். எங்களோட ஜபங்களை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையை கேட்டு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னு விரும்பினா, அன்பான தேவ ஜனமே, கீழே தொலைபேசி எண் இருக்கிறது. நீங்கள் எங்களோட ஒரு தொடர்பு கொள்ளலாம். ஜெப குறிப்பு இருந்தால் எங்களை அணுகலாம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் மாத்திரம் நல்லா இருந்தால் போதாது, மற்றவங்களும் பயப்படாமல் தைரியமாக இருக்கணும் இல்லைங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.